தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதியான மகிமை உண்டாவதாக. ரோமர் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்த்தோம். அதிலே தேவனுடைய பிள்ளைகள் தேவன் விரும்புகிறபடி எப்படியாக மற்றவர்களை நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும், மாய்மாலம் அந்த அன்புல இருக்கக்கூடாது என்று பார்த்தோம். திரும்பிய அதே வசனத்துல விபச்சாரம் செய்யாதிருப்ப, கொலை, களவு, பொய், இச்சை, இந்த கற்பனைகளோடு கூட இவைகள் மற்ற எந்த கற்பனையும் அன்பு கூறுகிற அந்த காரியத்தை செய்வதன் மூலம் அவைகளை நாங்கள் கை கொள்ளுகிறோம், வேதத்தை கை கொள்ளுகிறோம், கடைபிடிக்கிறோம் என்பதாக அங்கே அவர் சொல்லுகிறார். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் உண்மையான தேவ அன்பினால நிரப்பப்பட்டிருந்தால், வாழ்ந்து கொண்டிருந்தா, மேல சொன்னப்பட்ட அந்த பாவங்களை நாங்க செய்ய மாட்டோம். எப்படி? முதலாவது விபச்சாரம் என்றார். வேதம் விபச்சாரம் பண்ணோன்னா ஒருவரோடு ஒருவர் பொலியான முறையில பழகிறது என்பதை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் தெளிவாச்சு, உள்ளத்துல இச்சித்தாலே அங்கே விபச்சாரம் செய்தாச்சு. உள்ளம், புதிய ஏற்பாடுல உள்ளம், ஆத்மா எப்பொழுதும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஏன்னா இந்த ஆத்மா தான் தேவ சமூகத்துல நியாயத்தீர்ப்புல போய் நீக்க போகிறது. அப்ப ஒருவரை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாச்சு. அப்ப உண்மையான தேவ அன்பு இருந்தா இந்த காரியம் எங்கள்கிட்ட இருக்காது என்பதை சொல்றார். அடுத்தது கொலை. உண்மையான அன்புனால நிறைந்து தேவனுடைய வார்த்தையின்படி, தேவன் விரும்புகிறபடி தேவ அன்பினால வாழ்ந்து கொண்டு இருப்போமானா இந்த கொலை என்கிற காரியங்கள் கண்டிப்பாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. களவு, மற்றவனுடைய பிறருக்கு சொந்தமானது காரியங்களை திருடுகிறது, அரசாங்கத்தை திருடுகிறது, இதையும் களவுதான். இன்னொருத்தருக்கு சொந்தமான காரியத்தை நாங்க எடுக்கிறது களவு. நானா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான், இதான் களவு. உண்மையான தேவ அன்பு இருந்தா இந்த களவு எங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. பொய்ச்சாட்சி, அநேக நேரங்கள்ல பொய்ச்சாட்சி சொல்லாட்டியும் சாதாரணமாக பொய்களை சாதாரணமாக கதைக்கிறவங்கள அநேக நேரங்கள்ல நாங்க காணப்படுகிறோம், நானும் நீங்களும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அது இருக்கக்கூடாது. தேவனுடைய அன்புனால நிறைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறவனுடைய வாழ்க்கையில இந்த விபச்சாரம், களவு, பொய், கொலை இந்த காரியங்கள் இருக்கக்கூடாது. விபச்சாரம் அநேகர்கிட்ட இல்லை, கொலையும் இல்லை. அதோடு கூட சேர்த்து ஆண்டவர் அந்த பாவத்திற்கு நிகராகத்தான் இதையும் சொல்றாரு, களவு, பொய். இது அநேகர்கிட்ட காணப்படுகிறது, சர்வ சாதாரணமாக பார்க்க முடியும். இச்சிக்கிறது, ஒருத்தனுடைய காரியத்தை இச்சிக்கிறது, விரும்புகிறது, பொறாமப்படுகிறது, இதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்குமாயிருந்தா நாங்க அன்பில்லாதவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். விபச்சாரம், கொலை, களவு, பொய்ச்சாட்சி, இச்சை, இதோடு கூட மற்ற வேதம் சொல்லுகிற மற்ற காரியங்கள், பொறாம, வம்பு, வீண் வார்த்தை, இப்படியெல்லாம் இருக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல போய் படிச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் இருந்தா அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பு இல்லை, தேவனுடைய அன்பில்லாதவன் என்பதை விளங்கிக் கொள்ளணும். பொய் இருக்கா? அப்ப தேவனுடைய அன்புனால இன்னும் சரியா நிறையல, வாழல, நடக்கல. களவு இருக்கா? ஜனங்களை திருடுகிறோமா?
அரசாங்கங்களை திருடுகிறோமா, ஏமாற்றி மற்றவன்ற காரியத்தை எடுத்துக் கொள்ளுகிறோமா, மற்றவன்ற காரியத்தை இச்சிக்கிறோமா, இருதயத்துல பொல்லாத சிந்தனைகள், விபச்சார சிந்தனைகள், வேசித்தனங்கள் இருக்கா இருதயத்துல? ஒருவேளை சரீரத்துல இல்லாம இருக்கலாம், இருதயத்துல இருக்கா? அப்படி இருந்தாலும் தேவனுடைய அன்பு இல்லாதவன், அந்த அன்பினால நடத்தப்படாதவன் என்பதை நானும் நீங்களும் இந்த காரியங்களுக்குள்ள எங்களுடைய வாழ்க்கையை வச்சு நானும் நீங்களும் புரிஞ்சு கொள்ளணும். அப்படி புரிந்து விட வேண்டிய காரியங்களை தேவ சமூகத்துல விட்டு மனம் திரும்பி அந்த உண்மையான அன்பினால வாழுகிற ஒரு வாழ்க்கை, தேவ அன்பினால நிரப்பப்பட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ தொடர்ந்தும் எனக்கும் உங்களுக்கும் ஆவியானவர் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.